ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டும் கடலைக்கறியும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு திடீர்னு என்கிட்ட புட்டு கடலைக்கறியும் வேணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டதுனால நான் கடலை ஊற வைக்கல. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு 1 கப் கொண்டக்கடலையை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இவ்வளோ கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த ஹாட் பாக்ஸில் கடலை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு நல்ல ஹாட் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணவே கிடையாது. இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றணும். தண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோன்னா அந்த எப்படி நம்ம நைட்டு ஊற வச்சா காலையில் இருக்குமோ அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். 1 டம்ளர் புட்டு பொடி எடுத்திருக்கேன். இது என்ன புட்டு பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகப்பரிசி புட்டு பொடி. இதில் 1 டம்ளர் செகப்பரிசி புட்டு பொடிக்கு 1 டம்ளர் நம்ம சுடு தண்ணி எடுத்திருக்கோம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அழுத்தி வச்சிடலாம். ஒரு பக்கம் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலைக்கறிக்கு ரெடி பண்ணிடலாம். கடலைக்கறி நம்ம என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம தாளிக்கிற ஸ்பைசஸ்ஸு, கொத்தமல்லி தூள், தனியாத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காவட்டாக இருக்கிற தக்காளி எடுக்காதீங்க. அதுக்கப்புறமா இந்த ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். அது ஒன்றும் இல்லை, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, அவ்வளோதான் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா அது வெடித்து வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கடலைக்கறிக்கு. அப்புறமா நம்ம பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு இஞ்சியும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாமே நம்மளோட கடலைக்கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேங்கினஸையும் கொடுக்கும். இதோட இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு புட்டு பிடிக்குமா, கார புட்டு பிடிக்குமா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புட்டு கடலைக்கறியும் தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் செய்யும்போது கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே நம்மளோட புட்டு மாவு கலந்து வச்சோம் இல்லையா, அதை இப்படி நல்லா உதுத்து விட்டுக்கணும். அதில் எந்த ஒரு உருண்டையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம உதுத்து விட்டுக்கணும். உதுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒரு துணியை விரித்து நனைச்ச துணியில் இதை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இட்லி கொப்பரையில் வச்சு மூடிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். இப்போ நம்ம கொண்டக்கடலை எடுத்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது ஊறிருக்கு. நம்ம எப்படி 8 ஹவர்ஸ் ஊற வச்சா ஊறுமோ அதே மாதிரி இந்த 1 ஹவர்லேயே ஊறிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இப்போ நம்ம வதக்குனதை ஆற வச்சுருக்கோம். இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் நல்லா நம்மளுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். லைட்டாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. இது கடலைக்கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புட்டு கூட சாப்பிடும்போது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அது பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் ஊற்றுறோம். நல்லா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு அதை ஓரளவுக்கு வதக்குனா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருப்போம். அப்புறமா இங்கே உப்பு போட்டிருக்கோம். வதக்கி தானே அரைச்சோம், அதனால நம்ம அது ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. அப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக அந்த கொண்டக்கடலையை தூக்கி இதில் போட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா ஒன்றாய் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு 2 விசில் ஹையில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இதில் பாருங்கள் நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. சூப்பராக நம்மளோட புட்டு தயாராகிடுச்சு. அப்புறமா இப்போ நம்மளோட கடலைக்கறியை செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது.
கன்சிஸ்டன்சி கூட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். ஆனால் புட்டுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து முன்னாடியே முந்திரி பருப்பு வறுத்து வச்சுட்டேன். அதை வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் புட்டு மேலே வச்சு. இதே மாதிரி நீங்களும் பிளேட்டிங் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக உங்களோட குழந்தைக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு கொடுங்க. ரொம்பவே உங்களை பாராட்டுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.